பெரியாரும் அண்ணாவும் தான் அவர்களுடைய கொள்கை சொல்லிருக்கலாமே சார். இது ஒரு 15 நாள் முன்னாடி உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரத்தை சொல்லி அண்ணன் தம்பி சண்டை போடுறது ஏற்க அண்ணன் தம்பியா 78 விஜய் பட்நாயக் முயற்சி பண்ணார், அப்ப தோல்வி அடைந்தது. இப்ப நான் கேள்வி கேட்கலாமா? தமிழக மக்களுடைய நலனுக்காக எடப்பாடி ஆட்சி அமைப்பதோ திமுக ஆதரிப்பதோ அல்லது திமுக ஆட்சி அமைப்பதோ எடப்பாடி ஆதரிப்பதோ காலத்தின் கட்டாயம் தமிழக மக்களுடைய நலனுக்காக. ஏன்னா 1967 இருந்து இன்னைய வரையும் கிட்டத்தட்ட 59 ஆண்டுகளாக ஆக்சுவலி அவங்க அசோகவர்ஷினி மேம் இருக்காங்கல்ல சார், ஒரே ஒரு தடவை கேள்வி கேட்டுக்கிற சார் சொல்றாங்கல்ல, கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கு தமிழ்நாட்டு மக்களோட நிலைமையும். என்னையா நடக்குது இங்க, எவன் அவனுக்குலாம் வேலை கொடுத்தான்னு சொல்லிட்டு சூர்யா சார் கேட்பார்ல, கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்குது. ஏங்க திமுகவும் அதிமுகவும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. என்னங்க இது ஆனா ஒரு விஷயங்க, இந்த மாதிரி ஒரு பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில நம்மளும் வாழ்ந்தோம்னு சொல்லிட்டு ஃபியூச்சர்ல நம்ம குழந்தைங்க நம்ம பேரம்பேத்திங்க இருப்பாங்கல்ல, அவங்ககிட்ட சொல்லிக்கலாம், டேய் நீ எல்லாம் என்னடா அரசியல் பாக்குற, நான் பார்த்தேன் பாரு அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு 75 ஆண்டுகால கட்சிகள் 2 பேரும் கூட்டணி வச்சு ஒரே ஒரு ஆளை தோக்கடிக்கிறதுக்காகவும் அவர் சிஎம் ஆகக்கூடாதுன்றதுக்காகவும் போராடிட்டு இருக்காங்க. அப்படிங்கிற வரலாறு கண்டிப்பா வரலாற்றுல பொறிக்கப்படணும். சத்தியமாங்க, நாங்கள் ஒரு வீடியோ எடுத்துட்டு அதை ரிலீஸ் பண்ணலாம்னு நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த நியூஸ் பழைய நியூஸ் ஆகிடுது. நாங்கள் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ எடுத்து போட்டோம் அப்படின்னா அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா திரும்ப பழசாயிடுது. ஸோ அந்த அளவுக்கு நொடிக்கு நொடி அப்டேட்டுன்னு வாங்கல்ல, அந்த மாதிரி தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் மீம் போட்டிருந்தார், மே 4ஆம் தேதி நான் நியூஸ் சேனல் பார்க்க ஆரம்பித்தேன், மே 8ஆம் தேதி ஆச்சு இன்னும் ஓட்ட நிற்கலை, அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு. இப்போ திமுக காரங்க என்ன பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா, எடப்பாடி ஒன்றும் அவ்வளோ மோசமான ஆள் கிடையாதுங்க, ரொம்ப நல்ல மனுஷன் தான் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்களாம். எப்பா சாமி என்னால் முடியலடா சாமி அப்படின்ட்டு. ஆனால் நேற்று தந்தி டிவியில் அசோகவர்ஷினி மேம் சூப்பராக கேள்வி கேட்டாங்க, செம்மையாக கேட்டாங்க. ஏங்க அப்போ ஓட்டு போட்ட மக்களை நான் முட்டாளா, என்ன சொல்லி ஓட்டு கேட்டீங்க, என்ன சொல்லி ஓட்டு கேட்டீங்க, திமுக எதிர்ப்பு தானே எங்கள் ஓட்டு, திமுக எதிர்ப்பு ஓட்டு தானே வாங்கிட்டு நீங்கள் ஜெயிச்சிங்க, அப்போ திமுக எதிர்ப்புன்னு தானே அதிமுக ஓட்டு கேட்டுச்சு, அப்போ அதிமுக என்ன சொல்லுச்சு, அப்போ எல்லாரும் சேர்ந்து ஒரே கட்டத்தில் நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்னா அப்போ ஓட்டு போட்ட நாங்கள் முட்டாளா, எப்படி அவங்க போராடுறாங்கல்ல, நான் அந்த கேள்வி கேட்டுக்குவான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு போராட்ட மனநிலை தான் மக்கள் மனசில் இப்போ இருக்குது. உண்மையாக சொல்ல போனால் டிப்ரெஷன் ஆகிட்டாங்க எல்லாருமே, கட்டுப்பாயிருச்சு. என்னங்கடா இது, நம்ம ஒருத்தர் ஓட்டு போட்டோம், அவர் 108 தொகுதி ஜெயிச்சு வச்சிருக்கிறாரு, அவருக்கு போய் ஆட்சி அமைக்க கொடுங்கன்னு கேட்டால் அவர் ஆட்சி அமைக்கிறத அப்படியே காலம் தாழ்த்தி கொண்டு போயிட்டு இன்னொரு பக்கம் திமுக அதிமுகவும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறாங்களாம். அதுவும் பார்த்தீங்கன்னா அதிமுக ஆட்சி திமுக ஆதரவில். இந்த மாதிரிலாம் கேட்டால் எனக்கு தெரிஞ்சு எம்ஜிஆர் ஜெயலலிதா சமாதியில் எனக்கு தெரிஞ்சு அவங்க எந்திரிச்சு வெளியே வந்துடுவாங்க போல. கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு தான் கொண்டு போயிட்டு இருக்காங்க. என்ன நடக்குதுன்னே தெரியல, தமிழ்நாட்டு அரசியல்ல என்ன நடக்குதுன்னே புரிஞ்சுக்க முடியல. சரி, இது ஒரு புரளியா போயிடும், இதெல்லாம் வாய்ப்பு இல்லையா, என்னங்க இதெல்லாம் ஒரு விஷயமா நீங்க பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு நானே 2 நாள் முன்னாடி பேசிட்டு இருந்தேன். பட் ஆனால் போற போக்க பார்த்தா எங்க டிபேட்ல உட்காந்து பேசுறாங்கங்க. எடப்பாடி என்னங்க நம்ம அண்ணன் மாதிரி தம்பி மாதிரி, எங்களுக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கும், நாங்கெல்லாம் ஒருதாய் பிள்ளைகள், நாங்கள் இன்னைக்கு சண்டை போட்டுப்போம் அடிச்சுப்போம் கூடிப்போம், புதுசா ஒருத்தனை உள்ள விட மாட்டா, புதுசான என்ன விஜய் என்ன மலேசியாக்காரனா இல்லை சிங்கப்பூர்காரனா இல்லை அமெரிக்காக்காரனா, அவரும் தமிழ்நாட்டில் பிறந்தவர் தானங்க, அவருக்கு உரிமை இல்லையா, அவர் ஓட்டு கேட்க கூடாதா, அவருக்கு ஓட்டு கேட்டு மக்கள் ஓட்டு போடக்கூடாதா? இத்தனையும் தாண்டி அந்த மனுஷன் ஒரு 50 தொகுதி 40 தொகுதி ஜெயிச்சுட்டு நான் சிஎம் ஆகுன்னு கேட்கல, 108 தொகுதி ஜெயிச்சிருக்காரு, ஜெயிச்சுட்டு சிஎம் ஆகுன்னு ஆசைப்பட்டு கேட்குறாரு, மக்கள் நல்லது செய்கிறேன் அப்படின்னு. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் திமுக அதிமுக இவ்வளோ பதறீங்கல்ல, விஜய் சிஎம்ஏ ஆகட்டுங்க, விஜய் சிஎம் ஆகிட்டு அவர் நீங்கள் சொல்கிற மாதிரி மோசமான ஆட்சியை கொடுக்கட்டுங்க, ரொம்ப கன்றாவியான ஆட்சியை கொடுக்கட்டுங்க, சாரி ஃபார் த வேர்ட், ரொம்ப மோசமான ஆட்சியை கொடுக்கட்டுமே, என்ன பிரச்சனையாக போகுது? இப்போது மக்கள் பார்த்து தானே இருக்காங்க, அடுத்த 5 வருஷம் தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்கல்ல, ஏன் மீடியா சும்மா இருப்போமா? நாங்கள் எங்களுக்கு எப்போ பார்த்தாலும் விஜய் அவர்கள் இதை அரசுதான் சொல்கிறோம் இல்லையா, எங்களுக்கு சொல்ல தெரியாதா? நாங்களும் சேர்ந்து சொல்லுவோம், இல்லைங்க இது தப்பாக இருக்குது, இந்த ஆட்சி அது ரொம்ப தப்பாக இருக்குது அப்படின்னு. ஏன்னா மீடியாவோட தர்மம் என்ன அப்படின்னா எதிர்கட்சியாக செயல்படுறது, அதாவது மக்களின் பக்கம் நின்று ஆளுங்கட்சி என்னென்ன தவறுகள் செய்கிறாங்க, இதெல்லாம் தப்பாக இருக்குது, தயவு செஞ்சு திருத்திக்கோங்க, இதை கொஞ்சம் பண்ணி கொடுங்க அப்படின்னு மக்கள் சார்பில் கேட்கறது மட்டும்தான் ஊடகத்தோட வேலை. அந்த வேலையை நாங்களும் பார்ப்போம், மக்களும் பார்ப்பாங்க. உங்களுக்கு ஏன் இந்த பதட்டம்? உண்மையே சொல்லப்போனால் என்ன பதட்டம் நான் சொல்லட்டுமா? ஒரு வேளை விஜய் இப்போ உட்காந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த 5 வருஷத்துக்கு ஒரு நல்லாட்சி கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன்,
கண்டிப்பாக மக்கள் திமுக அதிமுக பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. ஒரே கட்டமாக வந்து அவங்களை வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த ஆட்சி தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஒரு செய்தி தான் இப்போ திமுக அதிமுகவில் பத்திக்கிட்டு எரியுது. ஆனால் நீங்கள் பண்ணுற இந்த வேலை இருக்குல்ல, இந்த திமுக அதிமுக கூட்டணின்னு ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குன்னு சொல்கிறீங்கல்ல, இது எங்கே போய் முடியும் தெரியுமா? ஒட்டு மொத்தமாக மக்கள் இப்போ நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் எப்படி விஜய்க்கு வந்து ஆதரவாக போயிட்டே இருக்கோ, அந்த விஜய் அலை டிவிகே அலைன்னு சொன்னாங்கல்ல, அது ஒரு கட்டத்துக்கு மேலே போய் இந்திய அளவில் டிங் டிங்னு பெல் அடிக்கிற அளவுக்கு ஆயிப்போம். அதை தான் கொண்டு போயிட்டு இருக்கீங்க. யோசிச்சு பாருங்க, எதிர் திசை 2 பேர் இருக்காங்க. திமுக இல்லைன்னா அதிமுக, அதிமுக இல்லைன்னா திமுகன்னு பரம எதிரிகள், ஜென்ம எதிரிகள். நீங்க வாயை திறந்தாலே அதிமுக தான் திட்டுவீங்க, திமுக வந்து அதிமுக திட்டம். இப்படி இருக்கிறது போய் இன்னைக்கு 2 பேரும் நாங்கள் ஒன்றா வந்து நின்று ஆட்சி பண்ண போகிறோன்னு ஒரு முடிவை எடுத்துட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும்? ஒன்றும் கிடையாது. இவ்வளோ பண்ணுறாங்க பாரு. ஒருத்தன் வந்து சிஎம் சீட்டில் உட்கார்றதுக்கு இந்த அளவுக்கு போட்டு ப்ரெஷர் பண்ணுறாங்க பாரு. விடு, எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு விஜயே சிஎம் ஆக்கிடுவோம், திரும்ப இன்னொரு 15-20 வருஷத்துக்கு விஜய் தான் சிஎம்னு அந்த ஒரு கட்டத்துக்கு தான் அவங்க கொண்டு போயிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த நிலைமையில தான் இருக்குது. ஏதோ ஒரு விசில் புரட்சி நடந்துருச்சு, ஏதோ ஒரு விஷயம் நடந்து இன்னைக்கு வந்து விஜய் அவர்கள் மக்கள் சப்போர்ட் அந்த அளவுக்கு இருக்கு. அப்படி சப்போர்ட் ஆகி வந்து ஒருத்தர் வந்து 170 நிற்கிறாரு. அவருக்கு ஆதரவு தெரிவிச்சு ஒரு 4 கட்சி 5 கட்சி வந்து ஆதரவு தெரிவிச்சு அவரை சிஎம் ஆக்கி 5 வருஷத்துல அவர் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம முடிவெடுக்கலாம். நான் என்ன கேட்குறேன், திமுக கிட்ட எத்தனை எம்எல்ஏ இருக்காங்க, அதிமுக கிட்ட எத்தனை எம்எல்ஏ இருக்காங்க? நீங்களும் கணிசமான தொகுதிகள் ஜெயிச்சிருக்கீங்க. உங்க தொகுதியில வேலை பாருங்க. நீங்க வேலை பார்த்து இந்த தாவேக ஆட்சியை விட எங்களால் நல்லாட்சி கொடுக்க முடியும்னு நிரூபிங்க. நீங்க உங்க தொகுதியை சூப்பரா பார்த்துக்கோங்க, ஆட்டோமேட்டிக்கா மக்கள் வந்து உங்களுக்கு வாக்கு போடுவாங்க. இது முன்னாடியே இருக்கிறதாங்க. இன்னைக்கு புதுசா ஒருத்தன் வந்தான்னு சொல்லிட்டு அவன் பின்னாடி ஓடிட்டீங்களே, என்னங்க இதெல்லாம் நியாயமாங்கன்னு சொல்லிட்டு சில பேர் கேட்குறாங்கல்ல. நான் என்ன கேட்குறேன், புதுசா ஒருத்தன் ஏன் வரப்போறான்? நீங்கள் ஒழுங்காக ஆட்சி கொடுத்தா, ஒழுங்காக வந்து நீங்கள் மக்கள் கேள்வி கேட்காம ஒரு விஷயம் பண்ணால் அவன் ஏன் வரப்போகிறான்? சும்மா இருக்கிறதுக்கு எதுக்கு அவன் தேவையில்லாமல் வந்துட்டு? எனக்கு தெரிஞ்சு விஜய் சார் இப்போ ஏன் வந்து தேவையில்லாமல் சினிமாவை விட்டுட்டு வந்து இங்கே வந்து நம்ம அரசியலுக்குள்ளே வந்து அவருக்கு இவ்வளோ அவதூறு வந்து இவ்வளோ பிரச்சனையாகி இன்னைக்கு உட்காந்துக்கிட்ட ஒரு சீட்டை ஒரு உண்மையிலே சொல்ல போனால் பீயிங் விச் இஸ் நாட் ஈஸி திங்க. கையில் வந்து ஒரு பேப்பர் வச்சுக்கார், பேப்பரில் பார்த்தீங்கன்னா மக்கள் தீர்ப்பு இருக்குது, மக்கள் தீர்ப்பு எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காரு. எனக்கு ஆட்சி அமைக்க ஒரு வாய்ப்பு கொடுங்க, அதாவது அப்போ கேட்டார் வாய்ப்பு கொடுங்கன்னு, இப்போயும் கேட்டுட்டு இருக்காரு. அதான் சொல்கிறேன்ல, தாவேகா பொறுத்த வரைக்கும் 10 சீட்டு ஜெயிச்சா போதும் அப்படின்னாங்க. இப்போயும் அதே 10 சீட்டில் தான் வந்து நிற்கிது. இப்போ காங்கிரஸ் உள்ளே வந்ததுக்கப்புறம் காங்கிரஸ் வந்து இனப்படுகொலை பண்ண ஒரு கட்சி, ஊழல் பண்ண கட்சி, அந்த கட்சியை கூட்டு சேர்த்து வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. இத்தனை வருஷமாக திமுக கூட கூட்டணி வச்சுருந்த காங்கிரஸ் திமுக காரன் சொல்கிறான், முதுகில் குத்திட்டீங்க நீங்கள்லாம் மனுஷங்களான்னு சொல்லிட்டு அவங்க திட்டிகிட்டு இருக்காங்க. இது ஏன் இவ்வளோ பஸ்ட் அவுட் ஆகி போயிட்டு இருக்கு அப்படின்னா, இது மக்கள் மத்தியில் எழுச்சியை கொண்டு வந்துட்டு இருக்கு. மக்கள் இதை வந்துட்டு ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. என்னடா நடக்குது, என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க, ஒண்ணுமே புரியல. ஏன்னா வந்து ஒரு சிஎம் இல்லாத ஒரு காலகட்டம் இருக்குல்ல, இப்போ என்ன நடந்தாலும் யார் மேல நீங்க குத்தம் சொல்லுவீங்க? இப்போ காவல்துறை முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ சட்டமன்றத்திலையும் இங்கேயும் அங்கேயும் மாறி மாறி அலக்கழிச்சு ஓட்டிட்டு இருக்கீங்க. இப்போ காவல்துறை என்ன பண்ணும்? இப்போ காவல்துறையில ஒரு உத்தரவு போறா என்ன பண்ண முடியும்? இன்னைக்கு மெரினால ஃபுல்லா பாத்தீங்கன்னா காவல்துறை போய் இங்க பாதுகாப்பு நிக்கிறாங்க. என்ன காரணம்? ஃபுல்லா அவங்க வந்துட்டு இன்னைக்கு இன்டர்நெட் ஃபுல்லா இதான் போயிட்டு இருக்கு. தாவேகாவுக்கு வந்து நீங்கள் ஆட்சி அமைக்க அதிகாரத்தை கொடுக்கல, அந்த அனுமதி கொடுக்கல அப்படின்னா ஒரு பெரிய போராட்டம் நடக்கும், ஜல்லிக்கட்டை தாண்ட ஒரு போராட்டத்தை நீங்கள் பார்ப்பீங்கன்னு அவங்க ரெடியாக இருக்காங்க. இப்போ இங்கே என்ன புரியலை அப்படின்னா, இந்த விஷயத்துக்குள்ள யாருக்கு என்ன லாபம், எதுக்காக இந்த தடை அப்படின்றது தான் ஒரு பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. சரி, ஓகேங்க, சட்ட ரீதியாக போகலாம், சட்ட ரீதியாக அதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு, இதெல்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்னா எதுக்கு ஒரு நாடகம் ஆடுறீங்க? இப்போ 3 கட்சி இருக்கு இல்லையா, 4 கட்சி, சரி 3 கட்சி இருக்கு இல்லையா, சிபிஐ, சிபிஎம், பிசிக. இந்த 3 கட்சியும் இப்போ வந்து ஒரு விஷயம் சொல்றாங்க, என்னன்னா நாங்க வந்து பேசிட்டு சொல்றோம், நாங்க வந்து யோசிச்சுட்டு சொல்றோம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, யோசிச்சுட்டு சொல்றோம்னு இவங்க சொல்றாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா திமுகல இருந்து முக ஸ்டாலின் சொல்றாரு, 6 மாசத்துக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்க மாட்டாங்க தாவேகாக்கு, நிலையான ஆட்சி அமைச்சிட்டு போங்க அப்படின்னு விட்டுருவோம்னு சொல்லி ரொம்ப பெருந்தன்மையா சொன்னாரு. உண்மையிலே நான் நினைச்சேன், நல்ல மனுஷனா இருக்காரு, சூப்பர், இப்படிதான் ஒரு தலைவர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் திமுக மீட்டிங் போடுறாங்க. மீட்டிங் போட்டு கூப்பிட்டு வச்சு பேசும்போது சொல்றாங்க, காங்கிரஸ் போயிருச்சுங்க, நீங்களும் போயிடாதீங்க அவங்க கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதா வந்து திருமாவளவனே சொல்றாரு. அப்ப நான் யோசிச்சுட்டு முடிவு பண்றோன்னு அவர் சொல்றாரு. இந்த இடத்துல யோசிச்சு முடிவெடுக்க வேண்டியது இந்த 3 பேர். இதை விட ஒரு காமெடி என்னன்னா, இன்னைக்கு காலைல ஒரு இஸ்லாமிய நண்பர் சூப்பரா போட்டிருந்தார். உண்மையாவே இந்திய முஸ்லீம் லீக் கட்சி இருக்கு இல்லையா, IUML, அந்த கட்சியோட ஒரு தொண்டர் போட்டிருக்காரு, தாவேகா ஆட்சி அமைக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு கடிதம் அனுப்புறாங்க. அப்போ அந்த கடிதத்துக்கு ரிப்ளை என்ன வருது தெரியுமா? ரிப்ளை என்ன சொல்றாங்க தெரியுமா? நாங்கள் திமுக கேட்டு சொல்றோம் அப்படின்றாங்க.
எனக்கு புரியல. உங்க கட்சி நீங்க ஜெயிச்சிருக்கீங்க, உங்க தொகுதி அவர் கேட்கிறாரு, நீங்க ஒரு ஆதரவு தருவேன்னு கேட்கிறாரு, நீங்க திமுக கேட்கணும். இதே வேலை தான் விசிகாவும் செய்யறாங்க. விசிகாவும் நாங்க திமுக கேட்டு சொல்றோம், நாங்க திமுக தலைவர் மு க ஸ்டாலின் போய் பேசிட்டு வரோம் அப்படிங்கிறாங்க. அப்போ என்ன நடக்குது? அப்போ திமுக கூட்டணி அப்படிங்கிறது என்ன மாதிரியான கூட்டணி அது? அப்போ விசிகா கடைசி வரைக்கும் வந்து இந்த 2 தொகுதி 3 தொகுதி 4 தொகுதி தான் இருக்க போறாங்களா, இல்ல அவங்க வந்து ஒரு ஆட்சி அமைக்க இது பண்ண போறாங்களா? இது எல்லாமே ஜேர்னலிஸ்டா பேசணும்னு நினைச்சுதான் ரொம்ப பொறுமையா எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டு பேசிட்டு ரொம்ப பொறுமையா தான் இருக்கும். நீங்க வீடியோ பார்த்தா தெரியும். பட் ஆனா இது எங்க போய் நிக்குது அப்படின்னா, ஒரு சிஎம் இல்லாம இப்படி இவங்க அரசியலுக்காக இப்படி காலம் தாழ்த்திட்டே போனாங்கன்னா என்ன நடக்கும், என்ன ஆக போகுதுன்னு யோசிக்க வேணாமா? இப்போ சிம்பிளா சொல்றேன். இப்போ வந்து இவங்க இப்படி பண்றாங்கல்ல, இப்போ வந்து விசிகா சிபிஐ சிபிஎம் 3 பேர் வந்து காலம் தாழ்த்திட்டே போயிட்டு இருக்காங்க. அதிமுக ரெசார்ட்ல போய் உட்காந்துக்கிட்டு திரும்ப எடப்பாடி அவர்கள் போய் அங்க பேசிட்டு தாவே கிளம்பி எவனா ஃபோன் பண்ணுவான், எவனும் ஃபோன் எடுத்துறாத, எவன் கூட நீ பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்க சொல்லி வச்சிருக்காங்க. அதிமுகவுக்கு ஒரு ஈகோ இருக்கு. என்னன்னா, நேத்து வந்த கட்சி நீ ஜெயிச்சுட்டு நான் வந்து உங்களோட கூட்டணி வைக்கிறேமா, நீ வந்து நேரில் கேட்க மாட்டியா, வந்து என்கிட்ட கேளு நான் தரேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு இதுல இருக்காரு. இன்னொன்னு, இந்த செங்கோட்டையன் சார் இருக்கார் இல்லையா, செங்கோட்டையன் வந்து உள்ள புகுந்து நம்ம ஆல்ரெடி அதிமுக நல்ல டீலிங்ல தானே இருக்கோம், நம்ம அதிமுக தானே, நம்ம ஒரு 10 எம்எல்ஏ உருவிடலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்றதா வந்து எடப்பாடிக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ எடப்பாடி பழனிசாமி என்ன பண்றாரு, ஓ நீ இப்படி வரியா, பார்த்துடலாம் போட்டு பார்த்துடலாம் வா, ஓ ஈகோ நீ சின்ட்டியல்ல வா பார்த்துடலாம்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் வந்துட்டு ஈகோ ட்ரிகர் பண்ணிட்டு எல்லாரையும் வந்து நீ சத்தம் இல்லாம இரு, எவன் போனை எடுக்காத, நீ அப்படியே சொல்லி அங்க முடிவு எடுத்துட்டாங்க. திமுக ஈகோ என்ன அப்படின்னா, ஸ்டாலின் தோத்தது, ஸ்டாலின் மட்டும் தோக்கல அப்படின்னா இந்த அளவுக்கு அவங்க வந்து பர்ஸ்ட் ஆயிருக்க மாட்டாங்க. குளத்தூர்ல ஸ்டாலினே தோத்துட்டாரு, ஸ்டாலினே தோக்கடிச்சிட்டீங்கல்ல, நீங்க எப்படி ஆட்சி அமைக்கிறீங்கன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் என்ன பண்றாங்க, ஒரு பக்கம் வந்துட்டு நீங்க ஆட்சி அமைச்சுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் அவங்க இடம் போயிடாத சொன்னா கேளு, நீ ஆட்சி அமைக்க பிரச்சனை இல்லைன்னு சொல்றவங்க என்ன பண்ணணும், இந்த 3 பேரையும் அமுச்சு விட்டுட்டு நீங்களே போங்க ஆட்சி அமைங்க, என்னைக்கு அதான் பிரச்சனை பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பலாம் இல்லையா? இப்போ அவங்களும் காலம் தாழ்த்திட்டு இருக்காங்க. இன்னொருத்தர் இருக்கார், கடைசியாக தான் வந்து சேர்ந்தார் விநாயக்குன்ற மாதிரிலாம் கிடையாது. இந்த ஐ படத்துல டேய் அவர் தாண்டா மெயின் வில்லனேன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பிஜேபி பின்னாடி இருந்துக்கிட்டு ஆளுநர் மூலியமா புஷ் பண்றாங்கன்னு அந்த செய்தியும் பார்க்குறோம். இப்போ பிஜேபியோட கணக்கு என்ன, அமித்ஷாவோட கணக்கு என்னன்னு சொல்லி ஓப்பனா சொல்ல போனா, தாவேக்க அதிமுக கூட்டணிக்குள்ள வரணும். இப்போ காங்கிரஸ்குள்ள போயிருச்சு, நீ எப்படி காங்கிரஸ்குள்ள போகலாம்? அப்படி காங்கிரஸ்குள்ள போயிட்டா அப்படின்னா இந்திய அளவில் உனக்கு எவ்வளோ பெரிய பேர் வரும். அப்போ நீ என்ன பண்ணுவ, கேரளாவில் கொண்டு வருவேன், கேரளாவில் காங்கிரஸும் தாவேக்காவும் கூட்டணி வைக்கும், அப்போ என்ன ஆகும்? ஸோ இது எல்லாத்தையுமே சிந்திச்சு தான் அவங்க பாஜக தரப்புல இருந்து ஒரு புஷ் போயிட்டு இருக்கு. அவங்களுமே யோசிச்சுட்டு இருக்காங்க, இவங்களை வந்து ஆட்சியில் உட்கார வச்சோம் அப்படின்னா அடுத்த 5 வருஷம் 6 வருஷம் 5 வருஷம் 6 வருஷம் 10 வருஷத்துக்கு இவங்க ஒரு ஆட்டம் ஆடிடுவாங்க, வேண்டாம் அப்படின்னு அவங்களும் வந்து ரொம்ப பொறுமையா அப்படியே காய் நடத்துற மாதிரி நகர்த்திட்டு இருக்காங்க. ஆனால் ரியாலிட்டி என்ன தெரியுமா, இன்னைக்கு இவங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் விஜய்ன்ற அந்த ஒற்றை மனிதனை ஒரு எம்பையர் ரேஞ்சுக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க, ஒரு கிங் ஆஃப் த கோர் கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ நாளுக்கு நாள் அவர் மேல ப்ரெஷர் போட போட இப்போ ஒன்றும் இல்லைங்க, இப்போ நமக்கு சட்ட சிக்கல், இந்த பிரச்சனைகள், இந்த விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு, இவ்வளவு விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குன்றதெல்லாம் நமக்கு வந்துட்டு உள்ள என்ன நடந்துகிட்டு இருக்குன்ற சட்ட சிக்கல்கள்லாம் இருக்குன்ற மாதிரி ஒரு விஷயத்த புரிதலை கொண்டு வந்துட முடியும். ஆனா அப்பாவை பொதுமக்கள் இருக்காங்கல்ல, ஓட்டு போட்டுட்டு நாளைக்கு நமக்கு நல்லது நடக்குமான்னு ஏங்கிக்கிட்டு இருக்க பொதுமக்கள் இருக்காங்கல்ல, அவங்க மைண்ட் செட் என்னவா இருக்கும், விஜயை சிஎமாக விட மாட்டாங்கப்பா, விஜய் ஏன்பா சிஎமாக விட மாட்டாங்க, இத்தனை பேர் ஒருத்தனை போட்டு அடிக்கிறாங்களே தடுக்கிறாங்களேன்னு அவங்க மனசுல ஓடும். அவங்க என்ன நினைப்பாங்க, ஓகே நீ தடுக்கிறியா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு முடிவுல இருக்காங்க. அவங்க போராட்டம் அந்த ஒரு மனநிலைக்குள்ள போல, மேபி போனாங்கன்னா அது வேற ஒரு விஷயம் மாறும். ஆனா இந்த நேரத்துல இப்ப இத்தனை ஈகோ சொன்னல, திமுக ஒரு ஈகோ இருக்கு, பாஜக ஒரு ஈகோ இருக்குது, அதிமுக ஒரு ஈகோ இருக்குன்னு சொன்னல, இந்த இடத்துல விஜயோட ஈகோ ட்ரிக்கர் ஆனா என்ன ஆகும், விஜயோட ஈகோ ட்ரிக்கர் ஆச்சு அப்படின்னா இருக்கக்கூடிய அத்தனை மேலே ராஜினாமா பண்ணிட்டு ரீஎலெக்ஷன் ஒரு விஷயத்துக்குள்ள போனாரு அப்படின்னா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. இப்ப இருக்க சுச்சுவேஷனுக்கு ஷுவர் ஷார்ட்டா ஒரு 200 தொகுதி அடிப்பாரா அடிக்க மாட்டாரா? ஒரு பொதுவா நம்ம கேட்கலாம், இப்ப 118 ஜெயிச்சிருக்கலாமே, இன்னொரு 30 சீட் ஜெயிச்சிருந்தா போதுமே, 900,000 வாக்குகள் தானே போச்சு அப்படின்னு பேசிட்டு இருக்க கூட்டம் இவ்வளவு பிரச்சனையை தாண்டினதுக்கு அப்புறமா கண்டிப்பா ஓட்டு போடுவாங்களா மாட்டாங்களா? ஏன்னா நீ திமுக அதிமுக கூட்டணின்ற பேச்சு வந்து எனக்கு தெரிஞ்சு நம்ம தான் பேசிட்டு நினைச்சிட்டு இருக்கேன். நான் டீ குடிக்க போற டீ கல்ல பேசிட்டு இருக்காங்க, எப்பா அதுக்கு வாய்ப்பு இருக்காப்பா, செய்யக்கூடிய ஆளுங்க தான்ப்பா இவங்கன்னு சொல்லி அவங்க பேசிட்டு இருக்காங்க. அப்ப என்ன நடக்குது, மக்கள் மத்தியில இந்த விஷயம் பரவ ஆரம்பிச்சிருச்சு. அப்ப மக்களுக்கு ஒரு மைண்ட் செட் போயிட்டாங்க, டீ இவனுங்க எந்த எல்லைக்கு வேணாலும் போவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த நேரத்துல ரீஎலெக்ஷன் சொல்லிட்டு விஜய் போனார்னா எனக்கு தெரிஞ்ச விஜயோட லாஸ் என்னவா இருக்கும் தெரியுமா? அவர் செலவு பண்ண சில தொகுதிகள், அவர் செலவு பண்ண சில தொகுதிகள்னா அவர் ஒரு கணக்கு வச்சிருப்பார் இல்லையா, இவ்வளவு தூரம் செலவு பண்ணிருக்கணும். ஏன்னா அவங்க வந்து ஓட்டு காசு கொடுக்கல, அவங்க ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க, மக்கள் மத்தியிலையும் கேட்கும் போது ஓட்டுக்கு தாவேக காசு கொடுக்கலன்னு. ஆனா
ஒவ்வொரு தொகுதிக்கும் 5 கோடி 6 கோடி ரூபாய் செலவு பண்ண திமுக அதிமுக திரும்ப எலெக்ஷன் அப்படின்னா எவ்வளோ கோடி இறக்க வேண்டியிருக்கும். இப்போ இவங்க ட்ரிகர் பண்ணி அவர் வந்துட்டு ரீஎலெக்ஷன் போனான்னா கண்டிப்பாக வந்து கீழே நான் கமெண்ட்ஸ்லேயே பார்த்தேன், ரீஎலெக்ஷன் வைங்க தலைவா, நாங்கள் ஓட்டு போகிறோம் சொல்லி அவங்க ரெடியாக இருக்காங்க. ஸோ தமிழக அரசியலில் இது வரைக்கும் வந்து ஒரு 50 ஆண்டுகள் 60 ஆண்டுகள் நடக்காத சம்பவங்கள் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. ஆட்சி மாற்றம் நிகழப்போகுதுன்னு ஒரு பக்கம் கொண்டாட்ட மனநிலையோடு இருந்த மக்கள் இன்னைக்கு அப்படியே ஆப்போசிட்டாக வந்துட்டு என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க, தயவு செஞ்சு ஒரு முடிவை சொல்லுங்க, எதையாவது ஒன்று சொல்லி தொலைங்க அப்படின்ற அந்த ரேஞ்சுக்கு வந்து போயிட்டு இருக்காங்க. இதில் என்னன்னா, திமுக செய்தி தொடர்பாளர் அதிமுக செய்தி தொடர்பாளர் இருக்காங்க இல்லையா, இவங்க பேசக்கூடிய பேச்சு தான் இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய சந்தேகத்தை உண்டு பண்ணுது. அவங்க எப்படின்னா ஒரு இடத்துல சொல்றாங்க, இல்லைங்க அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைங்க, அது எப்படிங்க ஜென்மேதிரி கூட கூட்டணி வைக்க முடியும் அப்படின்னு. இன்னொரு இடத்துல கேட்கும்போது இல்லைங்க தலைவர் சொல்லட்டும் முடிவெடுப்போம் அப்படிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் எடப்பாடி சைடில் கேட்கும்போது தாவேகா ஃபோன் பண்ண எடுக்காதுன்னு சொல்லிவிட்டு அவரும் வந்து யோசிக்கிறாராம் இது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா இப்போ அதிமுக ஆட்சி பெறுது, திமுக பேக்கில் வந்து சப்போர்ட் பண்ணுது, இஷ்யூனா மட்டும் பார்த்துக்கலாம் மற்றபடி வச்சுக்கலான்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்களாம். ஸோ இதெல்லாம் கேட்கும்போது உண்மையிலே வந்துட்டு நமக்கெல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கோமா இல்லை வேற எங்கேயும் இருக்கோமா அப்படின்ற எண்ணத்தை தான் வந்து கொண்டு வருது. ஆனால் இதோட மொத்த கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, விஜய் எடுக்கக்கூடிய அந்த ஒரு முடிவு தான். விஜய் வந்து இப்போ உட்காந்து ரீஎலெக்ஷன் போயிடலான்னு சொல்லி முடிவெடுத்தாரு அப்படின்னா இந்த மொத்த கதையும் மாறும். எல்லாருமே தெரிச்சு ஓடுவாங்க. உண்மையிலே சொல்ல போனால் விஜய் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாகவே எடுத்துக்கலாம். நம்ம வந்துட்டு அவர் வந்து ஒரு ஃபால்ஸு, அவர் மேலே வந்துட்டு நிறையா குற்றச்சாட்டுகள், அவர் ஆட்சி அமைப்பாரா, அவருக்கு வந்துட்டு அந்த அளவுக்கு திறன் இருக்கா, எல்லாத்தையும் ஓரங்கட்டி வச்சுட்டு விஜய்ன்ற ஒரு பர்சனாக நீங்கள் வெளியே எடுத்து பார்த்தீங்கன்னா யோசிச்சு பாருங்க, இவ்வளவு பஞ்சாயத்து, இவ்வளவு பிரச்சனைகள், இவ்வளோத்தையும் தாண்டி வந்து இன்னைக்கு ஆட்சி கட்டில் அமர்ற இடத்துக்கு வந்து நிற்கிறாரு. பட் அந்த இடத்துலையுமே விஜய் எடுக்கக்கூடிய முடிவில் தமிழ்நாடு அரசியலே மாறப்போகுது அப்படின்னா இட்ஸ் நாட் அ ஸ்மால் திங், இட்ஸ் அ பிக் திங். அந்த விஷயத்த வந்து விஜய் அவர்கள் கொண்டு வந்துட்டாரு. ஸோ அந்த இடத்துல தான் வந்து விஜய் நிற்கிறாரு. ஆனால் இந்த நேரத்தில் இந்த சிஎம் இல்லாத இந்த டைம் இருக்கு இல்லையா, இது ரொம்ப 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 மோசமான டைம். இப்போ இந்த இடத்துல வந்துட்டு என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா, இப்போது ஆல்ரெடி வந்து எதிர்கட்சியாக நாங்கள் செயல்படுவோம்னு திமுக அறிவிச்சிட்டாங்க. சூரியன் தொலைக்காட்சியில் அதை ஆரம்பிக்கவும் செஞ்சுட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்க, தாவேக்கான்னு போட்டாலே போதும். ஒரு விஷயம் நடந்திருக்குதுங்க, ஒரு விஷயத்தில் என்ன ஆகிட்டுக்குன்னா அப்படின்னா ஒரு கலவரம் சண்டை நடந்திருக்கு. சண்டையோட காரணமே வேற, ஆனால் அது தாவேக்கா தோண்டம் தான் பண்ணா, தாவேக்கா நிர்வாகி தான் பண்ணா, அவங்க இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இது மாதிரி நாளுக்கு நாள் ஒருத்தர் செல்ஃபோன் திருடிட்டு என்ன சொல்லியிருக்கான், நான் தாவேக்கா நான் அப்படி தான் பண்ணுவேன்ற மாதிரி பேசியிருக்கான். திரும்ப கூப்பிட்டு விசாரிச்சு ஒரு 2 போட்டு கேட்டதுக்கப்புறம் சொல்கிறான், இல்லைங்க நான் விஜயோட ஃபேனு, அதுக்காக அப்படி நான் வந்து சும்மா சொன்னேன் அப்படிங்கிறான். ஆனால் அது மாதிரி நியூஸ் கார்டு போட்டாங்க, தாவேக்கா நிர்வாகி செல்ஃபோன் அடிச்சிட்டாரு, திமிரா பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நரேட்டிவ் செட் ஆகிட்டு இருக்கு, நரேட்டிவ் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த நேரத்தில் வந்துட்டு இந்த மாதிரி நம்ம பண்ணோம் அப்படின்னா, ஏன்னா ஒரு பக்கம் வந்துட்டு நீங்கள் ஓட்டு போட்ட மக்கள் எல்லாம் பாருங்கள் ரொம்ப கஷ்டப்பட போகிறீங்க, ஒரு ஆட்சி கட்டில் அமர முடியல, ஆளுநர் எதிர்க்க முடியல, இப்படி ஒரு ஆளை தான் நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்கன்னு சொல்லி ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஆரம்பிச்சு போக குதிரை பேரம்னு ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா இருக்கிற எம்எல்ஏ அப்படியே கொத்தா தூக்கி ஒரு அமௌண்ட்டை கொடுத்து வாங்கிடுவாங்க. இந்த விஷயத்தை, அதாவது ரீஎலெக்ஷன் போகலான்ற ஒரு மைண்ட் செட் போகும்போது கிட்டத்தட்ட எத்தனை கோடி சொல்ல முடியல, அவ்வளோ கோடிகள் செலவு பண்ண போகிற இடத்துல எதுக்கு அவ்வளோ செலவு பண்ணணும், ஒரு 50 கோடி ரூபா கொடுத்து எல்லாரையும் வாங்கிடுன்ற மாதிரி அந்த மைண்ட் செட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னா அது விஜய்க்கு இன்னும் பெரிய பின்னடைவாக மாறிடும். ஸோ அந்த எல்லைக்கு போக மாட்டாங்கன்னு தான் வந்து நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு மக்கள் யார் பக்கம் நிற்கிறாங்களோ அவங்க தான் வந்து என்றைக்குமே வந்து ஜெயிப்பாங்க. அவங்கள அசைக்கவே முடியாது. யார் என்ன சொன்னாலும் சரி, நமக்கு மக்கள் சப்போர்ட் இருக்குன்ற ஒரு பட்சத்தில் அவன் மேலே 1000 குற்றச்சாட்டுகள் 1000 விஷயங்கள் பண்ணாலுமே மக்கள் யார் பக்கம் நிற்கிறாங்களோ அவங்க தான் வந்து வின் பண்ணுவாங்க, அவங்க தான் வந்து ஜெயிப்பாங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது விஜய்க்கு இவ்வளவு ஆதரவு இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு எதிர்கட்சிகளே சொல்கிறாங்க, எல்லாருமே சொல்கிறாங்க. இப்போ நியூஸ் பார்த்துட்டு இருக்கும் போது வந்து கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து வந்த அறிவிப்பே அதுதான், விஜய்க்கு இவ்வளோ பெரிய ஆதரவு இருக்குது, ஏன் வந்து ஆளுநர் உருண்டு பிடிக்கிறாரு அப்படின்றாங்க. அவர் தான் சொல்கிறாரு வந்து சேருங்க, வந்து நான் தரேன்றாரு, வந்து சேர வேண்டியதானே, அதான் நம்மளும் கேட்குறோம். அதை வந்து அவங்க மிஸ் பண்ணுறாங்களா என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. பட் விசிகா உண்மையிலே சொல்லப்போனால் முக்கியமான காலகட்டத்தில் இருக்காங்க. அவங்க எடுக்கிற முடிவில் நிறைய விஷயங்கள் மாறப்போகுது. ஆல்ரெடி இதை ப்ரிடிக்ட் பண்ணி தான் திருமாவளவன் சொன்னார், 2026க்கு அப்புறமா தமிழக அரசியல் ஒரு பெரிய மாற்றம் நிகழப்போகுது, ஒரு பெரிய திசை வந்து உருவாக போகுதுன்னு சொன்னார். அந்த திசையை உருவாக்குற விஷயத்தில் வந்து விஜய் அவர்கள் பண்ணிட்டாரு. அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிற வேலையை வந்துட்டு கூட இருந்து பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா இன்னைக்கு விஜய் கட்சியில் நீங்கள் சொல்கிற மாதிரி செங்கோட்டையனை தாண்டி பெரிய எக்ஸ்பீரியன்ஸான பர்சன்ஸ் இல்லைன்னு சொல்கிறீங்க. ஒருவேளை திரும்ப அவர்கள் உள்ள வந்து கூட்டணியில் அமைச்சு ஒரு நல்லாட்சியை கொடுங்க, நம்ம கேட்குறது மட்டும்தான்.
நீங்கள் வந்துட்டு குறை சொல்லிட்டு கூடயே இருந்துட்டு குறை சொல்லிக்கிட்டு தள்ளி போய் நின்றுக்கிட்டு நாசமாக போட்ட நாடுன்னு சொல்கிறீங்கல்ல. ஏன் அப்படி சொல்கிறீங்க? ஒருத்தரை தேர்ந்தெடுத்திருக்காங்கல்ல, கூட வந்து சேர்ந்து நல்லாட்சி கொடுங்கய்யா. ஏயா ஒன்று இது பண்ணுறீங்க? நீங்கள் தான் இத்தனை மேலே ஜெயிச்சு வச்சுருக்கீங்க. நீங்களும் உங்கள் தொகுதியை நல்லது பண்ணுங்கய்யா. தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது நடந்தால் போதுயா. நீங்கள் உங்கள் அரசியல் விளையாட்டுனால இருக்கிற எல்லாத்தையும் வந்து இது பண்ண வச்சு கலவரம், இது இப்போ தேவையில்லாமல் இந்த போராட்டம் அது இதுன்னு போய் தேவையில்லாத விஷயத்த பண்ணாதீங்க. அப்புறம் லாஸ்ட்டாக ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இந்த போராட்டத்தில் குதிக்கணும்னு நினைக்கக்கூடிய இளைஞர்கள் தயவு செஞ்சு ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் போராட்டத்தில் குதிச்சிங்க அப்படின்னா உங்க மேலே வழக்கு போடுவாங்க. அந்த வழக்கு வந்து விஜய் அண்ணா வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி விஜய் அண்ணா வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா ஒரே கையெழுத்து வழக்கெல்லாம் வந்து இது பண்ணுவேன், நமக்காக தானே போராடினாங்க அப்படின்னு நினைப்பாரு மட்டும் தயவு செஞ்சு நினச்சிடாதீங்க. விஜயண்ணா அப்படின்னு நினச்சாலும் அதை பண்ண முடியாது. ஏன்னா காவல்துறை போடுற வழக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஏன்னா காவல்துறை ஒரு வழக்கை போட்டாங்க அப்படின்னா நாளைக்கு நீங்கள் வெளிநாட்டுக்கு போனாலும் சரி, உங்கள் பாஸ்போர்ட்லேயும் சரி, எஃப்ஐஆர்னு ஒரு விஷயம் பதிஞ்சிருச்சு அப்படின்னா நமக்கு ரொம்ப பெரிய கஷ்டமாயிடும். தயவு செஞ்சு இந்த ஒரு நாளைக்காக மொத்தமாக உங்கள் வாழ்க்கையை வந்து அர்ப்பணிச்சிடாதீங்க. நீங்கள் போராட்டம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அது எல்லாம் மிஞ்சி விஜய் எடுக்கக்கூடிய முடிவில் தான் எல்லாமே இருக்குது. அப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா அது பின்னாடி பார்த்துக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நான் தனிப்பட்ட முறையில் ஒரு 10 பேர் நிற்கிறாங்க, நான் போராட்டம் பண்ண போகிறேன்னு சொல்லி போனீங்கன்னா உங்களை அரெஸ்ட் பண்ணுவாங்க, உங்க மேலே வழக்கு போடுவாங்க. அந்த வழக்கு ரொம்ப மோசமான ஒரு விஷயத்தை கொண்டு போய் விட்டுரும். அதுவும் ஆளுநர் மாளிகை முன்னாடி பண்ணுற அந்த போராட்டத்துக்குலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு மிகப்பெரிய செக்ஷனில் நிறைய வழக்குகள் விழுக வாய்ப்பு இருக்குது. அது உங்கள் வாழ்க்கையிலே பெரிய கேள்விக்குறியாக மாறிடும். தயவு செஞ்சு அதை மட்டும் மனசில் புரிஞ்சுக்கோங்க. எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் என்ன பண்ணாலும் அந்த வழக்கு மட்டும் உங்கள்கிட்ட வந்து மாறவே மாறாது. அதை மட்டும் புரிஞ்சு செயல்படுங்க. அதான் உங்ககிட்ட நான் வந்து கை கூப்பி கேட்டுக்கிறேன். இந்த வீடியோவில் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கோம். குறிப்பாக வந்துட்டு இந்த சமயத்தில் இளைஞர்கள் எப்படி செயல்படணும் எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கோம். தயவு செஞ்சு முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் இந்த மாதிரி அரசியல் ரீதியாக பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணி அவங்களும் அதை தெரிஞ்சுக்கட்டும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எவ்வளோ தூரம் ஷேர் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நம்மளுடைய மக்களுக்கு இந்த நியூஸ் போய் சேரும், மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படும் அப்படின்ற நம்பிக்கையோடு இருக்கேன். ஸோ நிறைய பேர் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க, அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. ஹைப் பட்டனே அமுச்சு விட்டீங்க அப்படின்னா இப்போ வரக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாம் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கலாம். நிறைய அப்டேட் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. நொடிக்கு பிரேக்கிங் நியூஸ் போட்டுகிட்டே தான் இருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லா செய்திகளையும் கன்வே பண்ணுற விதமாக, அதாவது எல்லா செய்திகளையும் கன்க்ளூட் பண்ணி எளிய மக்களுக்கு புரியுற விதமாக யதார்த்தமாக சொல்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுத்தீங்க அப்படின்னா அதையும் நம்ம டெய்லி பண்ணிகிட்டே இருக்கலாம். மீண்டும் சந்திப்போம். நன்றி.